ஸ்ரீதர் சார தயாரிப்பாளர் ஆக்குனது சிவாஜி கணேசன் சார் தான்றது உண்மையான சிவபாலன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஸ்ரீதரை தயாரிப்பாளர் ஆக்கியதிலே சிவாஜியினுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. எதிர்பாராத படத்தில் பணியாற்றும் போதே ஸ்ரீதர் என்ற அந்த இளைஞருடைய திறமை சிவாஜிக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. எதிர்பாராத படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுகின்ற வாய்ப்பு ஸ்ரீதருக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அவரும் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கலாம் என்று முடிவு செய்தார். அப்படி தொடங்கினான் முடிவு செய்த போது அவங்ககிட்ட மிகப்பெரிய அளவிலே பணம் இருந்ததா என்றால் இல்லை. அப்போ கொஞ்சம் அதிகமாக பணம் இருந்ததுன்னா அது ஸ்ரீதர்கிட்ட மட்டும்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே படம் எடுக்க வேண்டும் என்றால் சிவாஜி போன்ற ஒரு நடிகருடைய சப்போர்ட் இருந்தால் தான் அது சாத்தியமாகும் அப்படின்னு நினச்ச ஸ்ரீதர் நேராக சிவாஜியின் வீட்டுக்கு போய் அவருக்கு ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை கேட்ட சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு, நிச்சயமாக நான் நடிக்கிறேன் என்று ஸ்ரீதரிடம் அவர் ஒப்புக்கொண்டார். அவர் அப்படி சொன்ன உடனே இந்த கதையை நான் தான் சொந்தமாக தயாரிக்கலான் இருக்கேன், நானும் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி சேர்ந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தை தொடங்கலான் இருக்கோம். ஆனால் இப்போ எங்ககிட்ட உங்களுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் தொகை கிடையாது. உங்கள் பெயரை போட்டு விளம்பரம் செய்து கொள்ள நீங்கள் எங்களை அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் விளம்பரம் போட்டு அதில் வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிடுவோம், அதற்கு பின்னாலே உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் என்றார் ஸ்ரீதர். ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் நீ என் பெயரை தாராளமாக பயன்படுத்திக்கொள் என்று அனுமதி அளித்தார் சிவாஜி. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் அமரதீபம் என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பிலே ஸ்ரீதருக்கு பங்கு இருந்தாலும் அந்த படத்தினுடைய விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு என்று கிருஷ்ணமூர்த்தியுடைய பெயர் மட்டுமே இடம்பெற்றிருந்தது.